ஆப்பிள் லோகோவில் ஏன் இந்த பைட் மார்க் இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நான் சர்ச் பண்ணப்போ கிடைச்ச 3 வித்தியாசமான ஸ்டோரிஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பிராண்டிங் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரி நம்பர் 1. 1950s ஆலன் டியூரிங் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வாழ்ந்திருக்காரு. இவரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு சைனைட் பாய்சனிங்னால அவர் பெட்டில் இருக்கிறப்பவே இறந்து போகிறாரு. அப்போது யதார்த்தமாக அவர் பாடிக்கு பின்னால் இருந்து ஒரு ஹாஃப் ஈட்டன் ஆப்பிளை கண்டுபிடிக்கிறாங்க. அது சாப்பிட்டதுனால தான் அவர் இறந்து போயிருக்கணும்னு ஒரு பக்கம் சொல்ல, அந்த சயின்டிஸ்டோட டெத்துக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக தான் ஆப்பிள் இந்த பைட் மார்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டோரியும். செகண்ட் ஸ்டோரியாக பைபிளில் இருக்கிற கதைப்படி ஆடம் அண்ட் ஈவ் இவங்க 2 பேரும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ஐஸ் 2 ஓப்பன் ஆகும். ஸோ பிகினிங் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் அண்ட் கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் ஆப்பிள் இந்த பைட் மார்க் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சில பேர் ரிலேட் பண்ணுறாங்க. தேர்ட் ஸ்டோரியில் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் நம்ம கிலோபைட் ஜிகாபைட்னு சொல்கிற மாதிரி அந்த டிஜிட்டல் கல்ச்சருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பைட் அண்ட் பைட் இந்த 2 வேர்டையும் கம்பைன் பண்ணி இந்த பைட் மார்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதில் எதுதான் உண்மை அப்படின்னு அந்த லோகோ டிசைன் பண்ணவர்கிட்டே கேட்டப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு ஹாப்பி கோஇன்சிடென்ஸ் தான். ஆனால் அந்த பைட் மார்க் இல்லைனா பீப்புளுக்கு அது டொமேட்டோ இல்லை செரின்னு கன்வே ஆகக்கூடாது அப்படின்றனால தான் அந்த பைட் மார்க் ஆட் பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சின்ன லோகோ பின்னால் கம்பெனிஸே எவ்வளோ பெரிய ஸ்டோரிஸை பில்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோகோன்றது ஜஸ்ட் சிம்பிள், பட் இது மாதிரி ஸ்டோரிஸ் தான் அந்த சிம்பிளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அண்ட் ஒரு மீனிங்கையும் கொடுக்கும். அண்ட் பீப்புள் ஈஸிலி ஃபர்கெட் சிம்பிள்ஸ் பட் தே ரிமெம்பர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் தட் இஸ் ஹவ் அ லோகோ லிவ்ஸ் இன் எ மெமரி.